ஒன்டாரியோ அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை ஏற்படவுள்ள பல மாற்றங்கள். ஒன்டாரியோ அரசாங்கம் 2024 தொடக்கம் 2025 கல்வியாண்டில் அடிப்படை கல்விக்கான மீளமைப்பு முயற்சியினை ஆரம்பித்துள்ளது. இந்த புதிய நடைமுறையின் கீழ் பெற்றோருடனான தொடர்பை அதிகரிப்பதற்கும் தேவையான வளங்களுக்கான செலவுகளுக்கும் மேலதிகமாக $17.5 மில்லியன் வழங்குகிறது. இதன் மூலம் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டு கட்டுப்பாடுகள், மாணவர்களின் கவனச்சிதறல் தொடர்பான ஆண்டறிக்கை அட்டைகள், போதைப் பொருட்களின் தடை போன்ற விவரங்கள் ஆண்டுதோறும் பெற்றோருக்கு வழங்கப்படும். பாடசாலைகள் அனைத்திலும் விதிமுறைகள் சீராக அறிவிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஒழுக்க விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கல்வி பணியாளர்களுக்கு வகுப்பறை நிர்வாக பயிற்சியும் அளிக்கப்படும். இந்நிதியத்தின் $15 மில்லியன் ஆரோக்கியமான மாணவர் நடத்தையினை ஊக்குவிப்பதற்கும் $1 மில்லியன் புகைத்தல் மற்றும் செல்பேசி பயன்பாட்டு பாதிப்புகள் தொடர்பான வலைத்தள கருத்தாக்கங்களுக்கு $1.5 மில்லியன் மாணவர்களின் கவனச்சிதறல் தொடர்பான அடிப்படை பரப்புரைகளுக்கும் பயன்படுத்தப்படும். வகுப்பறையில் செல்பேசிகளின் அலைப்பொலி நிறுத்தப்பட்டு அவற்றை மறைவாக வைக்கும்படி இளம் மாணவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவு வழங்கப்படும். பாடசாலையில் கணனி வலையமைப்பில் சமூக ஊடக வலைத்தளங்கள் தடை செய்யப்படுவதுடன் கல்வி பணியாளர்கள் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக வகுப்பில் தமது தனிப்பட்ட தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தாமல் இருக்கும்படி பணிக்கப்படுவர். இம்முன்னெடுப்பு மாணவர்களை கவனச்சிதறல் அற்று பாடத்தில் ஒன்றித்து கல்வி கற்கும் சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கையடக்க தொலைபேசி பயன்பாடு, போதைப்பொருள் பயன்பாடு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதன் மூலம் ஒன்டாரியோவில் கல்விக்கான தகுந்த சூழலை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.